ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல அவுட்லைன் வித்ன்ற ப்ராப்பர்ட்டி பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டியூ டேக் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த டியூ டேக் ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணிருக்கேன். இந்த டியூ டேக் என்ன பண்ணிருக்கேன்னா இன்டர்னல் சிஎஸ்ல கால் பண்ணிட்டு இந்த இன்டர்னல் சிஎஸ்ல என்ன பண்ணிருக்கேன்னா அவுட்லைன் ஸ்டைல்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதுக்கு சாலிட்ன்ற வேல்யூ கொடுத்துருக்கேன். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு அவுட்லைனை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன்னா அவுட்லைன் வித்ன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு அவுட்லைனோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணவோ டிக்ரீஸ் பண்ணவோ யூஸ் ஆகுது. இதுல நான் எம்டியா கொடுத்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணி கேட்டேன்னா பாத்தீங்களா, அந்த கண்டென்ட் சுத்தி ஒரு அவுட்லைன் கிரியேட் ஆயிருக்கு. இந்த அவுட்லைனோட சைஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு 20 பிக்சல் ஆட் பண்ணுவோம். வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, அந்த அவுட்லைனோட சைஸ் டோட்டலாவே பெருசாயிடுச்சு. இதுல நம்ம இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல 10 பிக்சல் ஆட் பண்ணி வாங்க இப்ப ரன் பண்ணுவோமா? பாத்தீங்களா, இன்னும் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இதுல நம்ம அவுட்லைனே தெரியக்கூடாதுன்னா நம்ம இந்த இடத்துல 0 பிக்சல் கொடுத்து ரன் பண்ணலாம். பாத்தீங்களா, அந்த அவுட்லைனே காணாம போயிடுச்சு. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.